ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கற்பது ஐஏஎஸ்ல இன்னைக்கு பிப்ரவரி 27 27ஆம் நாளுக்கான கிளாஸ்ல நாங்க வந்திருக்கோம். ஸோ 100 நாள் 100 ஜிகே 100 டேஸ் 100 ஜிகே டாபிக்ல இன்னைக்கு 27வது நாள் 10ஆம் வகுப்புல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் நிகழ்ந்த சுதந்திர போராட்ட இயக்கங்கள் மற்றும் போராட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல ரொம்ப முக்கியமாக இங்க பாருங்க, இந்த புக்ல அதாவது யூனிட் 9 கொடுத்துருக்காங்கல்ல 10th ஸ்டாண்டர்ட்ல, அதுல இருந்து என்னென்ன முக்கியமோ அதெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி நேத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்க்கலன்னா தயவு செய்து போய் பாருங்க. இப்ப வர்ற எக்ஸாம்ஸ கிளியர் பண்றதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லைங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், முடிந்தால் போய் பாருங்க. பார்த்தா இந்த லெசன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஸோ யூனிட் 8 அதாவது லெசன் 8 நீங்க வந்து நேத்து பார்த்திருப்பீங்க. சரி, இப்ப அகைன் இந்த மெட்டீரியல் கேட்காதீங்க, இந்த நோட்ஸ் கேட்காதீங்க, வீடியோ மட்டும் பாருங்க. சரி, நேத்தே வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இல்லை, அந்த நேத்து வீடியோலயே சொல்லிட்டேன், மெட்டீரியல் கொடுக்க மாட்டேன். இது என்னுடைய உழைப்பு. வீடியோ பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாவு சிதம்பரனார். வாவு சிதம்பரனார் எதுக்காக இருக்கிறாரு? சுதேச நீராவி நிறுவனம் வந்து தொடங்கியிருப்பாரு. தொழிலாளர் வேலை நிறுத்தங்கள் தொடர்புடையவர். ஓகேங்களா? சோ அப்ப வாவுசி வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய டீட்டெயில்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா வாவுசி மற்றும் இல்ல, நிறைய பேருடைய டீட்டெயில் நீங்க ஒன்லைனர் மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? சோ வாவு சிதம்பரனார்னு சொல்லும் போது நீங்க வங்காள போராட்டம் இருக்குல்ல, வங்க பிரிவினை 1905 அந்த டயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. வஉசி, வி சக்கராரியா மற்றும் வந்து சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமான தலைவர்கள். ஓகேங்களா? சக்கரையா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் முக்கியமான தலைவர்கள். இதுல வஉசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, நீராவி இன்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு. 2 கப்பல், காலியா மற்றும் லாவோ. காலியா லாவோ எங்க இருந்து எங்க அப்படின்னு கேட்டா தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு, கொழும்பு, இலங்கை தலைநகர் கொழும்புவுக்கு போயிருக்கும். ஓகேங்களா? இது வந்து சுதேச நீராவி கம்பெனின்னு சொல்லியிருப்பாங்க. சுதேச நீராவி கப்பல் நிறுவனம், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, தூத்துக்குடி. இது கொண்டு வந்தது வாவு சிதம்பரனார். ஸோ நம்ம வந்து 12th புக் பார்க்கும்போது என்னென்ன ஷேர், என்ன டீட்டெயில் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப அடுத்தது சுப்பிரமணிய பாரதி. இவர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கவி மற்றும் வந்து பாத்தீங்கன்னா மக்களை அவருடைய பாடல்கள் மூலியமாக ஊக்கப்படுத்தி இருப்பாரு. சுதேசி மித்ரன் இந்தியா, இந்த ரெண்டுலயுமே ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்டா இருந்திருப்பாரு. அடுத்தது சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா பாத்தீங்கன்னா சுதேச தலைவர்கள்ல முக்கியமான ஒருத்தர். எப்படி வந்து வாவு சிதம்பரம் இருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் கூடவே இருந்தவர் தான் இந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எதிர்ப்பு நடவடிக்கையில சிறையில் அடைக்கப்பட்டு இவருக்கு கடைசியாக தொழுநோய் வந்திருக்கும். அடுத்தது ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லுவாங்க, மூதறிஞர்னு சொல்லுவாங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல ஈடுபட்டவர். ஓகேங்களா? சோ ராஜாஜின்னு சொல்லும் போது உப்பு சத்தியாகிரகம் இங்க இந்தியா ஃபுல்லா நடந்திருக்கும். அதுல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சால்ட் அஜிடேஷன்ஸ்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வேதாரண்யம் வரைக்கும் போய் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? சால்ட் மார்ச் டு வேதாரண்யம். இது வந்து திருச்சிராப்பள்ளியில 13 ஏப்ரல் 1930, 13 ஏப்ரல் 1930ல இருந்து ஆரம்பிச்சு தஞ்சாவூர்ல, அப்ப வந்து தஞ்சாவூர்ல ஏப்ரல் 28 ஏப்ரல் அப்ப போய் உப்பு எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? அந்த டயத்துல நாமக்கல் கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா வி ராமலிங்கனார். அவர் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஏற்றிருப்பார். மிக மிக எழுச்சி கொடுக்க வேண்டிய ஒரு பாடல், எழுச்சி ஊட்டும் பாடலாக இருக்கும். வேதாரண்யத்துல 12 பேரோட சேர்ந்து உப்பு சட்டத்தை எதிர்த்திருப்பாரு. ராஜாஜி அப்ப கைது செய்யப்பட்டிருப்பார். ராஜாஜியோட TSS ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்னம்
மற்றும் சுவாமிநாதர், இந்த மாதிரி சந்தானம், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தலைவரா இருப்பாங்க. இதுல ருக்மணி லட்சுமிபதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி மொத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெனால்டி கட்டியிருப்பாங்க. சால்ட் லாவை பிரேக் பண்றதுக்காக, உப்பு சட்டத்தை மீறியதற்காக அவர் வந்து ஒரு பெனால்டி கொடுத்திருப்பாங்க. சோ மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸால மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பாங்க. பாஷ்யம் மற்றும் அபாஷ்யம்னு சொல்லலாம், இல்ல ஆரியான்னு சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில 26 ஜனவரி 1932 அன்னைக்கு கொடி ஏத்திருப்பார். இந்திய தேசிய கொடியை வந்து பாத்தீங்கன்னா ஏத்திருப்பார். அப்ப வந்து அபிஷியல் பிளாகா இருந்திருக்கும்ல அந்த டயத்துல, அந்த ராட்டை சின்னத்தோட இருந்திருக்கும். அந்த கொடியை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில குடியரசு தினம் இப்ப கொண்டாடுறோம்ல, சோ அப்ப 1932 ஜனவரி 26 அன்னைக்கு ஆர்யா வந்து ஏத்திருப்பாரு. ரைட். அடுத்தது பெரியார், தந்தை பெரியார் ஈவி ராமசாமின்னு சொல்றக்கூடியவர். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், சுயமரியாதை இயக்கம். காமராஜர்னு சொன்ன போது காமராஜர் திட்டம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க. காமராஜரின் அரசியல் குரு வந்து பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. ரைட்டா. காமராஜர் அவர்கள் அரக்கோணம் ட்ரெயின்ல இருந்து இறங்கி அந்த ஸ்டேஷன்ல இருந்து இறங்கிடுவாரு. ஏன்னா கைது செய்யப்படுவாருன்னு தெரிஞ்சதுனால. சென்னைக்கு வந்தா கைது பண்ணிடுவாங்க. சோ அதனால இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்குல்ல, அதுல வந்து ஈடுபட்டிருப்பாரு. காந்தி வந்து பாத்தீங்கன்னா செய் அல்லது செத்துமடி, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷால கைது செய்யப்பட்டிருப்பாங்க. செய் அல்லது செத்துமடி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. காந்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் கொண்டு வர்றாரு 8 ஆகஸ்ட் 1942 அன்னைக்கு. சோ காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா பம்பாயில இருந்து மெட்ராஸுக்கு வர்றாரு. மெட்ராஸுக்கு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அரக்கோணத்துல இறங்கிட்டாரு. ஏன்னா இவர் மெட்ராஸுக்கு வந்தா கைது செய்யப்படுவார், அதனால. ரைட்டா. இந்த எந்த ஸ்டேஷன்ல இறங்கினாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. சோ பின்னாளில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா மாறினாரு, கர்ம வீரரா இருந்தாரு. சோ மக்கள் முதல்வராக மாறினார். ஏன்னா அடுத்தது அன்னிபெசன்ட் அம்மையார். அன்னிபெசன்ட் அம்மையார்னு சொல்லும் போது தன்னாட்சி இயக்கம், தமிழ்நாட்டின் தன்னாட்சி இயக்கம், தன்னாட்சி இயக்கத்தின் தலைவர் இவங்க தான். இவங்க எங்க வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா நம்ம தமிழ்நாட்டுல அடையாறுல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா சென்னையில அடையாறுல ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அன்னிபெசன்ட் அம்மையார் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பெசன்ட் நகர்னு பாக்குறீங்கல்ல, அது இவங்க பேர்ல தான், அன்னி பெசன்ட் அப்படிங்கிற இவங்களுடைய பேர்ல தான் கொண்டாடப்பட்டுச்சு. சரிங்களா. சோ அப்ப பெசன்ட் நகரே இவங்களோடது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். சரி, வேற ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு கோட் பண்ண வச்சிருப்பாரு. பெட்டர் புல்லட் கார்ட்ஸ் ஆர் ஃப்ரீடம் தென் எ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். அதாவது அடக்குவாதத்தோட இல்லைன்னா சுதந்திரம் இல்லாம அடிமையாக வந்து பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த ட்ரெயின்ல பயணிப்பதை விட நம்ம வந்து மாட்டு வண்டியிலேயே சுதந்திரமா பயணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டா அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் 2 கொண்டு வந்திருப்பாங்க. புதிய இந்தியா மற்றும் காமன்வெல்த், இந்த ரெண்டும். அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா 2 புக் எழுதியிருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 2 புக்ஸ். ஓகேங்களா. ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம். ஓகேங்களா. இந்தியா வந்து எப்படி, அந்த ஒரு புக் எழுதியிருப்பாங்க, எப்படி சுதந்திரத்தை நோக்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அப்புறம் இந்தியா நேஷனல் அண்ட் பேம்ப்ளெட் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இந்த 2 புக்கையும் வந்து நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொன்ன போது 3 பேரு, டி.எம். நாயர், பி. தியாகராயர் மற்றும் சி. நடேசனார், இந்த 3 பேரு சேர்ந்துதான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்காக போராடியவர்கள் இவங்க. பிரதிநிதித்துவம்காக அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வேணும், ஏன்னா ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் இருக்கிறவங்க இவங்க. சோ இவங்களை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாதோர் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஈவன் SILF அப்படிங்கிறது தான் நீதி கட்சியா மாறி இருக்கும். 1912 மெட்ராஸ் திராவிடிய அசோசியேஷன் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. சி. நடேசனார் அதுல வந்து செயலாளரா வந்து இருப்பாரு, செக்ரட்டரியா இருந்திருப்பாரு. 1916 ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிட அசோசியேஷன் ஹாஸ்டல் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க, விடுதி, திராவிட விடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கும். ஓகேங்களா. அது பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. 20 நவம்பர் 1916 ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்கப்பா. 30 பிராமணர் அல்லாதவங்களுக்காக ஒரு மீட்டிங் வந்து 30 பேர் சேர்ந்திருப்பாங்க. பிராமணர் நான் பிராமின்ஸ் எல்லாம் சேர்ந்திருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பி. தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர், சி. நடேசனார் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்க மீட்டிங் போட்டாங்கன்னு கேட்பாங்க. விக்டோரியா பப்ளிக் ஹால் சென்னையில மீட்டிங் போட்டிருப்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி SILF அப்படின்னு சொல்றாங்கல்ல, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்,
அது வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமின்ஸ்க்காக கொண்டு வந்திருப்பாங்க. சோ காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பாய்காட் பண்ணிருக்கும் 1920ல. ஜஸ்டிஸ் பார்ட்டி 63 இடங்களை வந்து பாத்தீங்கன்னா வென்று இருக்கும். மொத்தம் 98ல 63 இடத்தை ஜெயிச்சிருக்கும். சோ அப்ப தமிழ்நாட்டில இருந்து முதல் ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய முதல் முதலமைச்சராக வந்து பாத்தீங்கன்னா சுப்பராயலு அவர்கள் வந்திருப்பாரு. அதன் பிறகு பனகல் ராஜா வந்திருப்பாங்க. இதனை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சரி, அடுத்தது திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் சொல்லும் போது ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடி காத்து நிற்பாரு திருப்பூர் குமரன். ஓகேங்களா, காந்தியை வந்து கைது பண்ணிட்டாங்கிறதுக்காக எதிர்த்து அந்த ஒரு ரேலி நடந்திருக்கும், அதுல கலந்திருப்பாரு திருப்பூர் குமரன். அடுத்தது வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் சொன்ன போதே மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரணும். ஒரு பயங்கர வீரமான இன்ஸ்பிரேஷனான ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு தான் சொல்லணும். பாவம் இறந்து போயிட்டாரு, அதாவது சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாரு. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அந்த மணியாச்சி ஜங்ஷன்ல ராபர்ட் ஆஷ் அப்படிங்கிற ஒரு கலெக்டரை வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அதிகாரியை கொலை பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, இந்த ராபர்ட் ஆஷ் கொலை பண்ணிட்டு அதே மணியாச்சி ஜங்ஷன்ல ஒரு டாய்லெட்ல போய் அவரே வந்து ஷூட் பண்ணிட்டு இறந்துருப்பாரு. இதுல என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு கேட்டா, அவர் கொலை பண்ண போறாருங்கிறது எல்லாமே பிளான்டு. ஆனா போகும்போது பை ரூல்ஸோட போயிருப்பாரு. ஓகேங்களா, அவருடைய பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து அவரோட பையில இருக்கும். அப்ப கொலை பண்ணும் போது கூட பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோட ரூல்ஸ் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அப்ப இத்தனை தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் லைன் வந்து இருக்கு. இந்த லெசன்ல என்னென்ன வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் லிட்டில் கேப்ல விட்டு அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவுக்கு ஷார்ட் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.